தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டசபை குழு தலைவராக ஜி.கே. மணி செயல்படுகிறார். அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வெங்கடேசன், சதாசிவம் மற்றும் சிவகுமார் கடந்த செப்டம்பரில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து கடிதம் கொடுத்தனர். அந்த கடிதம் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சட்டசபையில் இருந்து அவர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். இன்று சட்டமன்றத்தில் காலை கூடியதும் கேள்வி நேரம், மக்கள் பிரச்சினைக்காக கேள்வி நேரத்தில் கேள்வி பதில் கூறப்பட்டது. அது முடிந்தவுடன் 0 ஹவரில் நாங்கள் மாண்புமிகு சபாநாயகரை பார்த்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தின்படி சட்டமன்ற பாமக குழு தலைவராக நானும், துணைத் தலைவராக சதாசிவமும், கொறடாவாக சிவகுமாரும் கொடுத்த கடிதத்தை இதுவரை அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் தொடர்ந்து இன்று 3வது நாளாக வலியுறுத்தி வருகிறோம். நேற்றும் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு, அதை பற்றி கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. சபாநாயகர் அறையிலே நேற்று முன்தினமே சென்று நாங்கள் 2-3 முறை பேசினோம். அவர் அவை முன்னவர் கலந்து ஆலோசனை பண்ணி எங்கள் பரிசீலனை உள்ளது, நாங்கள் பதில் கூறுகிறோம் என்று சொன்னார். நேற்று மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் இது சபாநாயகருடைய முடிவு, அவர் எடுப்பார் என்று சொன்னார். இன்று பேசுவதற்கு அதை நாங்கள் என்ன அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது, ஏன் எடுக்கவில்லை என்று கேட்பதற்கு கூட பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து சபாநாயகர் எந்தவித கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுவும் எங்கள் கட்சிக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அது ஏதோ உள்நோக்கத்துடன் மாண்புமிகு சபாநாயகர் செயல்படுகிறார். மக்களுடைய சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் எங்கள் பாமக அன்புமணி ராமதாஸ் கூடிய கடிதத்திற்கும் எங்கள் குழு நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுதிய கொடுத்த கடிதத்துக்கும் அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சட்டத்தை மதிக்கல, கடிதம் கொடுத்தோம். கடந்த 4 ஆண்டு காலமாகவே அவர் ஒருதலை பட்சமாக தான் சபாநாயகர் செயல்படுறார். ராணுவ ஆட்சி போல் நடத்துகிறார். அரசியல் சாசனத்தை நான் மதிக்கல, நாங்க கொடுத்தது மதிக்கல, தேர்தல் ஆணையத்தை மதிக்கல, ஒருதலை பட்சமா வந்து நடந்துக்கிறார். அதை வன்மையா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் தேர்ந்தெடுத்த மக்கள் சார்பிலும் நாங்க அவர் வன்மையா கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நேற்று நாங்க கரூர் பிரச்சனைக்காக 3 சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறோம். ஆனால் எங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை. நாங்கள் கேட்டும்பொழுது அதை அந்த சம்பந்தமாக கூட அழைக்கிறதில்லை. அதனால் தொடர்ந்து சபாநாயகர் அவர்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்.